ஓகே எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா இன்றைக்கு ஒரு சோன்வே பிக்சர்ஸ் தயாரித்த 5வது படம். அதோட ஃபர்ஸ்ட் லுக்கில் டைட்டில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதை எங்களோட ஜெயகௌரி அம்மா வந்து ரிலீஸ் பண்ணி வைக்கிறேன். அதோட நிறைய கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் மாதிரி இருக்கணும். அந்த டைட்டில் லுக்கை வந்து நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். இலங்கையின் முதல் தமிழ் திரைப்படமான சமுதாயம் திரைப்படத்திலே நடித்த நடிகை ஜெயகௌரி அவர்கள் இன்றைய இந்த டைட்டில் படத்தின் டைட்டிலை திறந்து வைப்பார்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இந்த திரைப்படம் 3 மொழிகளிலும் தயாரிக்கப்பட இருக்கின்றது. பிரபல சிங்கள திரைப்பட நடிகர் இந்த திரைப்படத்திலே நடிக்கின்றார். முதலாவது தயாரிப்பாளர் ஷெல்வின் தாஸ் அவர்களுடைய தயாரிப்பில் இயக்கத்தில் வணக்கம். வந்துள்ள கலைஞர் அனைவர்களுக்கும் கிரே என்ற திரைப்படத்தின் சிங்கள டைட்டில் அவர்களை நமது நாட்டின் எடிட்டரான கண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்து வைப்பார். கொஞ்சம் ஷேடோ இன்னும் கொஞ்சம் அடுத்ததாக ஆங்கில டைட்டில் வந்து எங்களுடைய சூப்பர்லைட் ஃபிலிம்ஸ் அதிபரும் பிரபல வர்த்தகருமான கவிஞர் அவர்கள் திறந்து வைப்பார். தயாரிப்பாளரும் நடிகருமான திரு ஷெல்வின் தாஸ் அவர்கள் அவருடைய இந்த கிரே படத்தின் மூலமா முதல் கட்டமாக மூத்த கலைஞர்கள், இப்போ நம்ம நாட்டில் பல கலைஞர்கள் வந்து வெளியில வராமல் இருக்கிற சில கலைஞர்களை அவர் முன்னால் கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற சில பழைய திறமைகள் என்னென்ன இருக்குன்ற விஷயத்தை வெளியில கொண்டாடுற விதமா இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி நாங்கள் பழைய நடிகை அவங்க செல்வம் பெர்னாண்டோ அம்மா அவங்களுக்கும் அவங்களுடைய 79வது பிறந்தநாள் அன்றைக்கும் ஷெல்வின் தாஸ் அவர்கள் வந்து 25,000 ரூபா ஒரு கொட்டி கொடுத்து அவங்களே கௌரவிக்க நிறைய அவரும் பல பங்களிப்பு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அதுல இருந்து தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒவ்வொரு ஏதாவது ரிவீல் பண்றதோ அவருடைய இந்த படங்களுக்கு அவர் இலங்கையில் இருக்கிற அத்தனை படங்களுக்கும் மூத்த கலைஞர்களுக்கு, அது அவர் வந்து ஜாதி மதம் மொழி என்று பார்க்கல, எல்லா கலைஞர்களுக்கும் பழைய மூத்த கலைஞர்களுக்கு இந்த மாதிரி கௌரவம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகையை கொடுக்குறாரு. இது அவர் செய்யற ஒரு பெரிய விடயம். இதுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம். ஓகே, படம் நல்லா வெற்றி அடையணும்னு உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமா தேவை. கட்டாயம் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களோட டியராக நைட்டு முழுக்க நான் பரிசு கேட்டாரு. சரியா? சின்ன முடிஞ்ச சின்ன ஒரு தொகை தான் இது. நீங்க அதுல அவருடைய படங்கள் எல்லாம் அப்படிதான் இங்கே கொண்டாடு Kita
தலைவா உடனே வாழ்த்துக்கள். பிஎச் அப்துல்லா மிஸ்ஸோட கையால போட்டதுக்கு அப்புறம் போடுங்க. அது அப்படியே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லீ முரளி. நான் வந்து இந்த படத்தின் இயக்குனர். இது வந்து சோன்வே பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் செல்வின் தாஸ் அண்ணன் தயாரிக்கிற படம் வந்து இந்த படத்துக்கு வந்து கிரே என்ற பேரை வந்து இன்றைக்கு வச்சுருக்கோம். அந்த டைட்டிலை வந்து எங்களோட பழம்பெரும் நடிகை ஜெயகௌரி அம்மா வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பெரிய ஒரு சந்தோஷம். மற்றது இந்த படத்தில் இலங்கையின் சிங்கள தமிழ் நடிகர்கள் நிறைய பேர், சிங்களத்தில் பிரபலமான நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க. இப்போ உதாரி வர்ணகுலசூரிய, மிச்சல் தில்காரா, தர்ஷன் தவராஜா, மற்றது ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்றில் வந்து ரஞ்சன் ராமநாயக்க சாரும் வந்து நடிக்கிறார். அதை விட இலங்கையில் தமிழ் கலைஞர்கள் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து இப்போ ஒரு 25% வந்து ஷூட் முடிஞ்சுது. அந்த இதில் தான் நாங்கள் வந்து டைட்டிலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இன்னும் படப்பிடிப்புகள் வந்து நிறைய இடங்களில் ஜெஃப்னா, கொழும்பு, ஹேட்டன் இந்த மாதிரி இடங்களில் வந்து போக இருக்குது. இப்போ படத்தை வந்து டிசம்பர் வாக்கில் தியேட்டருக்கு கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணி ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய கலைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட இலங்கையிலேருந்து ஒரு வித்தியாசமான படமாக வந்து இதை கொண்டு வரணுமென்ற முயற்சியில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த படத்தின் கேமராமேனாக கதிர் வந்து ஒர்க் பண்ணுறார். மியூசிக் வந்து தம்பி சங்கி வந்து மியூசிக் பண்ணுறார். அதை விட எங்களோட ப்ரொடியூசர் செல்வின் தாஸ் அண்ணாவும் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நடிக்கிறார். இந்த படத்துக்கு கிரே என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த பேரை பற்றி நான் சொல்லணும்னா, கிரே என்றா அது வந்து கலர் தான், ஒரு கலர் கிரே என்றா அது மீனிங் வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில். இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் நல்லதுன்னு யோசிப்போம். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் தனியாக இருக்கையில் நாங்கள் இவ்வளோ ஒரு கொடூரமான ஆக்கள் உண்டு. அப்படித்தானே 90% ஆக்களும் அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து இந்த படத்துக்குள்ளே காட்டுறதுனால நாங்கள் இந்த டைட்டில் வந்து கிரே என்று சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். 3 மொழியிலையுமே வந்து கிரே என்று தான் வச்சுருக்கிறோம். மற்றபடி இந்த படத்துக்கு வந்து இது ரிலீஸ் ஆகும் வரைக்கும் உங்களோட ஆதரவு வந்து ரிலீஸ் ஆகின பிறகும் சரி, இதில் டெய்லர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவு வந்து தரணும். கடைசி வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வேணுமா? ஓகே. அதாவது இந்த படம் வந்து மும்மொழியில தயாரிக்கப்படுதா, டப்பிங்கா தனியாக ரிலீஸ் பண்ணுறீங்களா? தமிழ் சிங்கள மொழியில் வந்து ஷூட் பண்ணும்போதே தமிழ் சிங்களத்தில் வந்து ஒரே டைமில் ஷூட் பண்ணுறோம். இங்கிலீஷ் வந்து சப்டைட்டில் ஒரு வந்து டப்பிங் அது வந்து பிளான்ல இல்லை. சப்டைட்டில் கன்ஃபார்ம் வந்து ஆப்ஷன் இருக்குது. 2 மொழியிலையும் வந்து ஷூட் பண்ணுறோம். அதே போல் இப்போ கடந்த நாங்கள் ஒரு சில மாதங்களை பார்த்தா எங்களுடைய இலங்கை திரைப்படங்கள் போட்டி போட்டுக்கொண்டு திரைப்படத்துறையில் இலங்கையில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. ஸோ அந்த திரைப்படங்களோட உங்களோட திரைப்படம் எப்படி போட்டி போட போகுது? அதிலிருந்து எப்படி உங்களோட படம் வித்தியாசப்படுது? இலங்கையில் திரைப்படங்கள் போட்டி போடுற விஷயம் ஆரோக்கியமான விஷயம் தான். அந்த வந்திருக்கிற திரைப்படங்களில் இருந்து எந்த திரைப்படம் போட்டியாண்டு இல்லாமல் அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறேன். வந்த படங்கள கதைக்களங்கள் அதுகளை விட இது வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களமும் வித்தியாசமான ஒரு விஷுவல் ஸ்டைலும் இருக்கும். அது முழுமையாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இதில் சொல்லியிருந்தீங்க சிங்கள திரைப்பட கலைஞர்களும் உள்வாங்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி, எந்த அடிப்படையில் அவங்கள நீங்கள் எடுத்திருக்கீங்க? அதாவது அவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்தா, அப்படி இல்லைன்னா இந்த படத்துக்கு அவங்க சூட்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து ஒரு தூரநோக்கு சிந்தனையிலையா இருக்குது? இது நாங்கள் எழுதின ஸ்கிரிப்டுக்கு அவங்க செட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க பிறகு தேடி பிடிச்சி கதைச்சி எங்களை ஸ்கிரிப்டுக்கு ஓகேன்றனால தான் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ இது ஒரு முழுக்க ஒரு இலங்கை திரைப்படமாக தான் இருக்க போகுது. முழுக்க இலங்கை திரைப்படம். இப்போ இந்திய கலைஞர்கள்ட்ட எந்த விதமான இந்தியாவிலிருந்து ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, மலேசியாவிலிருந்தெல்லாம் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து வெளிநாட்டிலையும் ஷூட் பண்ண போகிறோம். இப்போ மலேசியாவில் இந்தியாவிலையும் இந்த படம் வந்து ஷூட் இருக்குது. அதனால இந்தியா மலேசியா கலைஞர்களும் இதில் நடிக்கிறாங்க. ஆனால் இதில் தயாரிப்பு வந்து முழுக்க இலங்கையிலிருந்து இந்த படம் வெளியே வருது. இலங்கை திரைப்படம். எங்களுக்கு தெரியுமா
இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு செல்வின் தாஸ் அவர்கள் ஒரு நல்ல கலைஞரும் கூட. ஸோ அவருடைய பங்களிப்பு தயாரிப்பு விடயத்தை தாண்டி எப்படி இந்த படத்துக்கு இருக்குது? அவர்கிட்ட பங்களிப்பு என்னைய வந்து அவர் தேடி பிடிச்ச இப்போ என்ன ஒரு படம் ஒன்று பண்ணி கொண்டிருக்க ஒரு படம் எடுத்தேன், பைலட் ஃபிலிம் வந்து சைவர் அந்த படத்துக்கு. அந்த படத்தை ஷூட் பண்ணி கொண்டிருக்க நேரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஷூட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டவர். ப்ரொடியூசராக இல்லை, எனக்கு தாஸ் அண்ணாண்டு தான் நான் கதைக்கிறேன்னா, அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு போகும்போது அவர் ப்ரொடியூசர் படம் மேக் பண்ணுறேன்லாம் தெரியாது. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போனேன். அதுக்கு பிறகு கால் பண்ணி கதைச்சி இந்த படத்தில் அவர் நடிகராக விட முதல்ல ஒரு கதையை வந்து நாங்கள் படம் பண்ணுவோம். அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து உருவாக்கணும், இலங்கையிலிருந்து சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் திரைப்படங்களை வந்து வெளியே கொண்டு வரணுன்றது தான் அவரோட லட்சியம். அப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகின பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு, தம்பி நீங்கள் ஒரு கதையில் ஒர்க் பண்ணுங்க, நாங்கள் படம் செய்வோம் அப்படின்னு சொல்லி கதைக்க நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போட்டு நம்மளாக கொண்டு போய் கொடுக்க, அதை வந்து பார்த்துட்டு ஓகே நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவர் தான் இந்த படத்தை அடுத்த கடத்துக்கு கொண்டு வந்தவர். இப்போ சிங்கிள் ஆர்டிஸ்ட் இருக்கிறதா இருக்கட்டும், இந்தியா வெளிநாடு இந்த படம் இவ்வளோ பெருசாகிறதுக்கு முழு காரணமே வந்து செல்வின் தாஸ் அண்ணா தான். அவருக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆக்டராகவும் அவர் இப்போ கூத்தாடியில் ஒரு படம் நடிச்சிருக்கிறார். அந்த படம் இப்போ ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. பெஸ்ட் ஆக்டர் இந்த படத்தில் அவர் ஒரு வித்தியாசமான ஆக்டிங்கையும் பார்ப்பீங்க. இதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறார், அதையும் பார்ப்பீங்க. ஸோ அந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரசிகர்களுக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இந்த சம்மந்தம் எதுவும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம ரசிகர்கள் சொல்ல இருக்கு, படம் ரிலீஸ் ஆகணுமே, தியேட்டரில் போய் பார்த்தா பெரிய விஷயம். ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் ஹிப்ஹாப் சங்கீத் ஃப்ரம் தமிழகம். இந்த படத்தினுடைய, அதாவது கிரே படத்தினுடைய டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ கிரேன்னு சொல்லி டைட்டில் வச்சு இன்றைக்கு ப்ராப்பராக லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. இதனுடைய மியூசிக் டைரக்டர் நான் தான். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து படப்பிடிப்பு இப்போ தான் நடந்து கொண்டு இருக்கு இந்த படத்தில். இப்போ என்ன சொல்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்னும் வந்து படப்பிடிப்பு ஃபுல்லாக முடிக்கலை. ஸோ இப்போ வந்து படத்தில் மியூசிக்கெல்லாம் கதைக்கணும்னு சொன்னால் ஒரு 2 சாங்ஸ் இருக்குது. ஸோ 2 சாங்ஸுமே நல்ல வைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சாங்ஸ் வந்து நம்மளுடைய ஈழத்து கலைஞர், அதாவது சபேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ ரெக்கார்டிங்ஸும் போய் கொண்டு இருக்குது. அதை சொல்கிறது படத்தில் அவ்வளோ. இதை தாண்டி எனக்கு பிறகு தான் இனிமேல் இருக்குது. இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியன் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் தான் செய்வாங்க. ஸோ படம் வந்து கியூபுக்கு போகிறபடியாக நாங்கள் வந்து குவாலிட்டி மெயின் பண்ணுறோம் இதில். ஸோ சவுண்டு வந்து எவ்வளவு கிளாரிட்டி குவாலிட்டி இருக்குதோ அவ்வளவு ஆடியன்ஸை இருத்தி பார்க்க வைக்கணுன்றது அதை நான் நம்புகிறேன். ஸோ அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் தான் கொடுத்துருக்கோம். மற்றது வந்து ரெக்கார்டிங், தமிழ் டப்பிங், மற்ற சிங்களா டப்பிங் அது ஃபுல்லாகவே நம்மளோட டீம் தான் பார்க்கும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இசைத்துறையில் வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவுற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு திரைப்படத்துக்கு இப்போ 2 சாங்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த சாங்ஸ் வந்து இந்த போட்டியில் தாங்கக்கூடிய அளவுக்கு சாங்ஸ்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து நான் என்னென்னு சொல்கிறது, போட்டிக்குள்ளேயே வராது. இது வந்து ஃபீல் குட் தான். இப்போ பாட்டுன்றது வந்து எப்படின்னு சொன்னால், எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த பாட்டை அது போய் சேர வேண்டிய இடத்த போய் சேரும். ஸோ இப்போ நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம்ன்ற முக்கியம். அதை தாண்டி இப்போ போட்டிக்கெல்லாம் பாட்டு தீய வலிக்கிட்டோம்னா 6/8 ஒரு பீட்டை போட்டு தைக்கிட்டு அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். இது வந்து படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்குறோம். இப்போ அது வந்து ஸ்க்ரீன் பிளேயோட அவுட்புட் வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் அதில் மேக்ஸிமம் அவுட்புட் என்ன இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறது, பாட்டு நல்லா வந்துருக்குது. ஸோ இதை தாண்டி இனி இதில் விஷுவல்ஸு, எடிட்டிங்ஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி நிறைய வேலை இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அது ஃபைனலாக வரும்போது தான் எங்களுக்கே தெரியும். இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு 6 மணி நேரம் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் இப்போ நானும் வந்து கான்ஃபிடண்ட்டாக எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தில் நீங்கள் யூனிக்காக எதையாவது கையாண்டுருக்கீங்களா? யூனிக்கான்னு சொன்னால் இதில் கம்போசிங் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு டோன் ஆஃப் மியூசிக் வச்சு செய்யலாம். ஸோ இதில் நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் செய்கிறோம். ஸோ இதில் டோட்டலாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ட்ராமேட்டிக் மூவி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் வராத ஒரு வித்தியாசமான ஒரு கல்ட் ஜானர் இது. ஸோ மியூசிக்கல் சரியான வந்து டாஸ்க்கு, சரியான கஷ்டமாக இருக்கும். ஸோ
நிறைய எஃபோர்ட் போட்டு தான் கம்போசிங் செஷன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கம்போசிங் செஷனை முடிக்க நம்ம டைரக்டரோ ப்ரொடியூசரோ எல்லாரையும் வச்சு அப்ரோச் பண்ணி ப்ராப்பரான ஒரு வேலை தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால நல்லாவே வந்திருக்கு, வித்தியாசமாக இருக்கு. ஓகே, இது சொல்லப்போனால் முழுக்க இளைஞர்களால் நீங்கள் ஒன்றிணைஞ்சு செய்கிற ஒரு படம். இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கும் இதில் மியூசிக்கல் எதுவும் ஸ்பெஷல் இருக்குதா? உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இது இளைஞர்களுக்காக மட்டும் இந்த படம் இல்லை. இது இது நிறைய பேரோட லைஃப் இதுக்குள்ளே இருக்கும். இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் சோஷியலாக தான் இதை செய்ய பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸை மட்டும் கொண்டு போய் ஒரு வைப் பண்ணுறதோ ஒரு அந்த மாதிரி இல்லாமல் இது டோட்டலாக ஜேர்னரே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை இந்த படம், இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் அந்த படத்தோட அவுட்புட்டில் தான் பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். கதையை சொன்னால் டிரெக்டர் அடிப்பார். வணக்கம் எல்லோருக்கும். இந்த படத்துக்கு நான் ஒரு அழைப்பின் பேர் வந்திருந்த அப்புறம் தான் இந்த படத்தின் சாராம்சங்கள் இயக்குனர் தம்பி அவர்கள் சொல்ல உண்டா கேட்டாருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை பற்றிய விவரங்கள் தெரியாது. அதேபோல் தம்பி மியூசிக் போடுற தம்பியும் அவருடைய விவரங்களை சொல்லியிருந்தார். இந்த வகையில் அவர்களுக்கு எதிர்காலத்தில் திரைப்படங்களை எப்படி வெளியீடு செய்வது என்பத விவரங்களை இப்பொழுது கலந்துரையாடல் பேசிட்டு இருந்தார். அந்த வகையில் மேற்கொண்டு வரும் காலங்களில் இலங்கையில் இருந்து வெளிவர படங்கள் என்று சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் இப்போ அண்மை காலமாக வெளிநாடுகளில் இருந்து வரும் படங்களை எங்கள் நாட்டு படங்கள் என்று சொல்லும்போது எங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான மைண்டே அப்செட்டில் கொண்டு போகுது. ஆனால் உண்மையை சொல்லிவிட்டார். முற்றுமுழுதாகவே இது இலங்கை படம். நாங்கள் வெளிநாட்டு கலைஞர்களுடைய சில விடயங்களை தான் கையாள போகின்றோம். ஆனபடியே இது இலங்கை படம் உண்டு. ஆனால் இங்கு சில சம்பவங்கள் நடக்கின்றது நம்மளாலே சகிக்க முடியாத சம்பவங்கள். வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு எங்களுடையதென்ன அதாவது இன்போர்ட் ப்ராடக்ட் சொல்ல போனால். ஓகே, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எல்லாத்தையுமே நீங்கள் ஏதாவது கேட்டால் நான் உண்மையில் ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர் மற்றும் ஒரு இம்போர்ட்டராக இலங்கை படத்தில் இப்படி ஒரு இளைஞர்கள் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறத பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்கள்? ஆமாம், என்ன நான் சொல்கிறேன்னா, திரைப்பட விநியோகம், ஃபிலிம் இம்போர்ட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்களில் நான் ஒருவர். தமிழ் பீரியல் தமிழ் லாங்குவேஜில் நான் ஒரு ஆள். இன்று வரையும் திரைப்பட கூட்டத்தாபனத்தோட போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றேன். அந்த வகையில் அவர்களுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, திரைப்படங்களை தியேட்டருக்கு வரும்பொழுது கலைஞர்கள் ஒரு குறைந்தது ஒரு திரையரங்கத்துக்கு 25 பேராவது கொண்டு வந்து பார்க்க எங்களுக்கு அனுமதி தாருங்கள். முதல் நாள் 25 பேர் எங்களுக்கு தந்தீர்களாக இருந்தால் நாங்கள் அடுத்த நாளுக்கான ஒரு ஷெட்யூல் நாங்கள் தருவோம். அதுதான் என்னுடைய இது அறிவுரை. அதோட அவருடைய கதைக்களம் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அவருடைய வரிகள் சொன்னார். அந்த வகையில் இலங்கை படம் என்ற வகையில் ஒரு நாள் 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த கதைக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த இதுக்கு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நடிகையாக நீங்கள் இந்த படத்தை பற்றின விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம். இந்த படம் எனக்கு திரு செல்வின் தாஸ் அவர்கள் தயாரிப்பாளரும் நடிகரும். அவருக்காக தான் இந்த படத்துக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். காரணம் மிக முக்கியமாக எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, தன்னோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறதை விட அவர் இலங்கை கலைஞர்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணுன்றது அவருடைய உண்மையான நோக்கம். அந்த நல்ல எண்ணத்துக்காக தான் நான் அவருடைய பட பூஜைக்கு எனக்கு இந்த படத்தில் கேரக்டரும் இருக்கல. ஸோ அவர் எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்காக நான் கிளிநொச்சிக்கும் நான் அழைப்புக்காக போனேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி நாங்கள் மூத்த கலைஞர் செல்வம் பெர்னாண்டோ அம்மா அவங்களுக்கு என்னோட குரூப் சார்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கௌரவம் கொடுத்து அவங்கள ஒரு முன்னோடியான ஒரு கலைஞர்களை நாங்கள் கொண்டு வர வேணும். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் நாங்கள் பார்த்து ரசித்து வந்த ஒரு மூத்த கலைஞர்களை இப்போ யாரும் மதிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை இப்போ வர கலைஞர்கள் கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என் மனசுலையும் தோணுச்சு. அது 2-3 பேர் நாங்கள் கலந்து செய்யும்போது அதுக்கு அவர் முன் நீங்கள் செய்கிற விஷயத்தில் நான் அவங்களுக்கு ஒரு தொகை நான் கொடுக்கணும் பரிசாதான். இது அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள வறுமைக்காக அப்படி இல்லை. நான் ஒரு கலைஞர், மூத்த கலைஞர்கள்ட்ட ஒரு
கடவுளுக்கு காணிக்கை மாதிரி இது ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கு பயன்படட்டும். ஏன்னா இலங்கையில வந்து தமிழ் கலைஞர்கள் மூத்த முன்னோடி கலைஞர்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் அங்கீகாரம் எதுவும் கிடைக்கல. அது என்ன பொறுத்தவரையிலும் கிடைக்கல. கவர்மெண்ட்லயோ ஒரு வீடு வாசல் இல்லாம ஒரு வருமானம் இல்லாம அவங்க எதுவுமே சம்பாதிக்கல. அவங்க கலைக்காக தங்களே தியாகம் பண்ணி வாழ்ந்தவங்கிற ஒரு விஷயம் வந்து நான் ரேடியோஸ்லாம் காலத்துல பார்க்குறேன். ஸோ அதுக்காகவே அவங்க வந்து தானும் அதை செய்யணும்னு சொல்லித்தான் இப்போ இரண்டாவதா இந்த அவருடைய படத்துக்கு ஒவ்வொரு மூத்த கலைஞர்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி திறமை மிக்க இவங்கெல்லாம் முதல் ஜெயகௌரி அம்மா முதல் நடிகையா இந்த இலங்கையில வந்த ஒரு பிரபல்யமான ஒரு நடிகையா இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு பொறுப்பு கிடைச்சது பெரும் பாக்கியமா நினைச்சு நான் இதுல முன் வந்து நான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி இதுல பல விஷயங்கள் வெளியிலையும் பேசுறாங்க. சும்மா சோழியம் குடும்பி சும்மா ஆடாதா, அதுல எதுவும் லாபம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுறாங்க. நம்ம முறைக்கும் தெரியுமா இருக்கும். செல்விதாஸ் தெரியும், அக்கா நான் இருக்கிறேன், அவரை நீங்க இந்த அக்கா நான் உங்களை நம்புறேன், நீங்க இதுல முன்னாடி இருந்த எல்லாமே நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பா வெற்றிகரமா அவங்களை கூப்பிட்டு இதுல முதல் நான் சந்தோஷப்படுறதுன்னா இது இந்த இடத்துல அவர் இல்லாத ஒரு முறைதான். இந்த மாதிரி அவர் 25 பேருக்கு செய்யணும்ன்றதான் அவருடைய ஒரு ஆசை நோக்கம். ஸோ இந்த படமும் இவங்களுடைய ஆசீர்வாதம், நான் சொல்லுவேன் அப்படிதான், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் எங்களுக்கு. அதே கலைத்தாய் கலை சேவை பண்ணினவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் கிடைச்சா இப்ப வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் இருக்கும். இலங்கையிலையும் தமிழ் சினிமா முன்ன வந்த மாதிரி நிறைய படங்கள் இப்ப நாங்க உட்கார்ந்துருக்க இந்த ஆஃபீஸ் கூட என்னை பொறுத்தவரை இது ஒரு குட் வைப்ஸ் சொல்லுவேன். என்னன்னா விபி கணேஷ் அவர்களுடைய விபி கணேஷ் அவங்களுடைய அலுவலகத்துல இருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அவருடைய பிளெஸிங்ஸ் எங்கேயோ வந்து அவர் எங்களுக்கு கொடுக்குறாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. செல்விதாஸ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மூத்த கலைஞர்களை எப்படி நம்ம அவங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாம் எடுக்கணும், அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறன்ற ஒரு விஷயம் எனக்கு தோணும் போது எனக்கு டக்குன்னு தோணுனது ஈஸ்வரி அம்மா. அவங்க பழைய அவங்களும் அந்த நாளில் நிறைய ஸ்டேஜ் ட்ராமா அந்த மாதிரி பண்ணனால அவங்க மூலியமா நான் கேட்டேன் இந்த மாதிரி விஷயம். அவங்க சொன்னாங்க மொழிவாணன் சார் எழுத்தாளர் மொழிவாணன் சார் அவங்கள பிடிச்சா எல்லாமே கொடுப்பாரு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு. அதே நேரத்தில் அவருடைய நேர காலங்கள் எல்லாம் பொண்ணான நேரத்தெல்லாம் ஒதுக்கி எனக்கு தேடி பார்த்து இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஜெயகௌரி அம்மா வந்து இந்த மாதிரி தான் அவங்க இப்படி நடிச்சிருக்காங்க இப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி இந்த இடத்துல அவங்களை கூப்பிட்டு உட்காந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக எனக்கு மொழிவாணன் சாரும் ஈஸ்வரியும் சேர்ந்து எனக்கு துணை இருந்தனால தான் இதை நான் வந்து வெற்றிகரமாக நடத்தக்கூடியதாக இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.